வணக்கம். இந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு காணொலியும் போடுறேன். அதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. அதற்கு பிறகு இந்த 2 காணொலிகளையும் பத்தி நம்ம விரிவா பேசலாம். புதிய அரசு அவ்வளவுதான். முதல்ல நீங்க பார்த்த காணொலியின் சம்பவம் என்ன அப்படின்னா, திருப்பூர்ல இந்திரா நகர் பகுதியில சாலையில ஒரு வட மாநிலத்தவர் நடந்து போயிட்டு இருக்கிறாப்ல. பிரச்சனை பண்ணிட்டு ஏதோ வம்பு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பகுதியை சேர்ந்த நம்ம தமிழர் ஒருத்தர் வந்து அவர் பேர் என்ன ஏதுன்னு தெளிவா தெரியல. அந்த பையன் வந்து தட்டி கேட்டிருக்கிறான். சும்மா ஒழுங்கா போக மாட்டியாடா, எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போற அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்டிருக்கிறான். அப்போ வந்து அந்த வட மாநிலத்தவர் வந்து அந்த சமயத்துல சரி நான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. போயிட்டு அங்க ஒரு 100க்கும் மேற்பட்ட வட மாநிலத்துல இருந்து வந்து இங்க வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த பையனை போட்டு தாக்கிறக்கதாட்டு இந்த அம்மா சொல்றாங்க. இவங்க சொன்ன கருத்து வந்து அப்படிதான் இருக்குது. என்ன சம்பவம் நடந்தது, எது நடந்ததுன்னு நமக்கு அதாவது முழு விவரம் சரியாக தெரியவில்லை. இந்த அம்மா சொல்றத வச்சு நான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் உண்மை, 100% நடந்தது உண்மை. என்ன அப்படின்னா, வட மாநிலத்தவர்கள் சேர்ந்து ஒரு தமிழரை புரட்டி எடுத்திருக்கிறாங்க. ஒத்தையாட்டம் மாட்டிக்கிட்டான். அந்த ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அடி சராமரியா தாக்கியிருக்கிறாங்க. ரோட்ல சத்தம் போட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ரோட்ல எதுக்கு சத்தம்னு சொல்லி ஒரு பையன் கூப்பிட்டு ஜெயதீஷ்ன்ற பையன் கேட்டிருக்கான். கேட்டதுக்கு சரி ஒண்ணு இல்ல நம்ம மிரட்டி தாட்டி விட்ட ரோட்ல நின்று சத்தம் போடாதீங்க, சண்டை கட்டாதீங்கன்னு அனுப்பிச்சு விட்டுட்டான். அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் போய் ஆளை கூட்டிட்டு வந்து அந்த பையனை போட்டு நாய் அடிக்காத குறையா அடிச்சிருக்கான். இரண்டாவது நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து விமான நிலையத்துல ஊடகத்தை புறக்கணிச்சுட்டு போனது. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்கே போறதுக்காக விமான நிலையம் போயிருக்கிறாரு. போன இடத்துல புதிய தலைமுறை ஊடகம் வந்து அண்ணன் சீமான் அவர்களிடம் மைக்கு நீட்டி முதலமைச்சர் ஆயிட்டார விஜய், அதை பத்தி கேட்பதற்காக போயிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. போங்க தம்பி போங்க, போய் வேலை இருந்த பாருங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிக்காத குறையாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த ஊடகங்கள் தேர்தல் சமயத்துல நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தூரம் புறக்கணிச்சாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. செய்திகள்ல எப்படி போடுவாங்க இவங்க, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே மற்றும் பலர் இல்லைன்னா பிற இப்படி கட்சிகள்னு எதுக்கு நீங்க வந்து மைக்க நீட்டிட்டு வாரீங்க? எந்த தைரியத்துல இருந்து வந்து நீங்க மைக்க நீட்டிட்டு வாரீங்க? அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஆர்பி கிடைக்கணும். அண்ணன் சீமான் ஏதாவது சொல்லுவாரு, அவரை வச்சு காலத்தை ஓட்டணும் அப்படின்னு. நீங்க யாருக்காக சால்ரா போட்டீங்களோ, யாருக்காக சிங்சங் சாணி தட்டுனீங்களோ அங்க போய் பேட்டி எடுக்க முடியலையே உங்களால. அந்த நம்ம இப்ப ஜெயிச்சிருக்கிறார்களே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், அவர்களை வந்து ஒரு பேட்டி ஒரு நிமிஷம் ஒரு பேட்டி எடுக்க முடியுதா உங்களால? வந்துட்டாங்க. இப்பதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு அதாவது என்ன பிரச்சனைனாலும், என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனாலும் ஆளாட்டு போய் நின்னார்களே அண்ணன் சீமான். அப்படி முதல் ஆளாட்டு போய் நின்ன சீமான் அவர்களை இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் சாணியை கரைச்சு ஊத்தி இருக்கிறாங்க. இந்த 2026 தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் படு தோல்வி அடைய செய்திருக்கிறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து நம்ம தேவையில்லை, நல்லவர்கள் தேவையில்லை இந்த மக்களுக்கு வந்து. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடியது என்னவா இருக்கணும் அப்படின்னா, பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது. நீங்க ஏன் சந்திக்கிறீங்க? இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், அவரு இந்த பத்திரிகையாளர்கள் சந்திச்சுட்டா அப்போ அவர் வந்து பெரிய மனுஷனானாரு. ஆனா நாள் முழுக்க பத்திரிகையாளங்க வந்து விஜய் பத்தி தானே பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஏன் பத்திரிகையாளர்களை சந்திருக்கீங்க? சந்திக்காதீங்க, விட்டுருங்க, பிரச்சனை நடக்கட்டும். அவங்களா மக்களா முன் வந்து நம்ம கதவை தட்டட்டும். அது வரைக்கும் நீங்க சத்தங்கடாம கம்முன்னு இருங்க. நம்ம என்ன முடியும், நம்மளால என்ன முடியும் செய்ய முடியும், நான் வந்து என்ன செய்வேன் அப்படிங்கிறது வந்து நீங்க படம் போட்டு முதற்கொண்டு காட்டி எவ்வளவு தூரம் மேக்சிமம் எவ்வளவு தூரம் முடியுமோ நம்ம அவ்வளவு தூரம். இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, செய்யவும் ஒண்ணும் கிடையாது. இனி நம்ம மேடைகள்ல போயிட்டு திரும்ப திரும்ப பேசி அதை முடிச்சாச்சே. எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லி முடிச்சாச்சு. இனி இதற்கு பிறகு இனி கத்தி இன்னும் புரியல, மண்டையில ஏறல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பட்டு திருந்தினாதான் இந்த மக்களுக்கு வந்து சிந்திப்பாங்க. அதனால வந்து எங்க சிந்திப்பாங்க?
எனக்கு நம்பிக்கை இல்லை இவங்க சிந்திப்பாங்களா அப்படின்ட்டு. இனி 2031 தேர்தல் வரும். அஜித்குமார் வந்து போட்டி போட வருவார் முதலமைச்சராட்டு, நான் வரேன் அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு செய்யறேன் அப்படின்ட்டு. அதே நம்பிக்கிட்டு அஜித்குமார் பின்னாடி தான் போவாங்க. இல்லைன்னா சிவகார்த்திகேயன் வருவார். இல்லைன்னா அந்த நேரத்துல எந்த நடிகர் டாப்ல இருக்கிறாங்களோ அவரது வந்து கட்சி தொடங்கி எலெக்ஷன்ல நின்னா கூட அவங்க பின்னால போயிட்டு போடுவாங்க. இங்க வந்து பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் நான் என்னத்த சொல்ல, படித்த முட்டாள்கள் நம்ம நாட்டுல இருக்கிற வர, இந்த சினிமா மோகம் நம்ம நாட்டுல இருக்கிற வர, அண்ணனே அடிக்கடி சொல்லியிருக்கிறாரு, இவங்களை வந்து புரட்சிக்கு ரெடி பண்ண முடியாது, தயார்படுத்த முடியாதுன்ட்டு. இது அண்ணனுக்கே விடியும் வினையா வந்து நிற்கும் அப்படின்னு அண்ணன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியல. நமக்கு தெரிஞ்ச ஒரே முடிவு இதுதான், எந்த பிரச்சனையிலுமே நீங்க நிக்காதீங்க. அவங்களா வந்து கூப்பிடுற வரைக்கும் நீங்க போயிட்டு எந்த பிரச்சனையிலுமே வந்து நிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துடுங்க. எதை தேவைப்பட்டா மட்டும் பத்திரிகையாளரை சந்திங்க. அவங்களா வந்து கூப்பிட்டாக்கி அண்ணன் சீமானால தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு அவங்களா போய் கூப்பிட்டாக்கி நீங்க போய் அந்த பிரச்சனையில போயிட்டு அதை சால்வ் பண்ணி வைங்க. மாறாக நீங்களாட்டு போயிட்டு எதுவும் போயிட்டு மூக்க நுழைச்சிட்டு இருக்காதீங்க. அதுதான் நம்ம வந்து இனி அடுத்த கட்டமாட்டு எடுத்துட்டு போகக்கூடிய வந்து எடுத்துட்டு போகணும். இப்படிதான் எடுத்துட்டு போகணும், வேற வழி கிடையாது. பார்ப்போம். இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.